ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஷேர் மார்க்கெட் ரீசெண்ட் டேஸில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. போர்லாம் நடக்கும்போது வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே தான் போகும். ஆனால் எதிர்பார்த்ததோட கீழே போகுது. கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. இது எதனால் ட்ராப் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோல்டு ப்ரைஸ் வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு பொருளோட டிமாண்ட் இருக்க இருக்க அதோட ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி தான் கோல்டோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நார்மலாக கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 4 சினாரியோ இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோ எதனாலனா, யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால. யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆக கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். இப்போ அது எதனாலனா, யூஎஸ் டாலர் வச்சு தான் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து வாங்குகிறோம். குளோபல் மார்க்கெட்டில் வந்து கோல்டு வந்து யூஎஸ் டாலர் கொடுத்து தான் வாங்குகிறோம். அதனால் வந்து மக்கள் வந்து யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆக யூஎஸ் டாலரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டாலர் ஸ்ட்ரென்த் ஆக கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். இதுதான் மெயின் ரீசன் வந்து கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு. செகண்ட் சினாரியோ எதனாலனா, ப்ராஃபிட் புக்கிங் பை இன்வெஸ்டர்ஸ். ரீசெண்ட் டேஸில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஹையை தொட்டதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மேபி வந்து சேல் பண்ண தொடங்கினாங்கன்னா, எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து ஒரே டைமில் வந்து சேல் பண்ணாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் மேபி ட்ராப் ஆகலாம். இது வந்து நேச்சுரலாக ட்ராப் ஆகும். மேபி இதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். ஆனால் இதனால தான் வந்து கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகுனா அது இல்லை. அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு. தேர்ட் சினாரியோ எதனாலனா, ஷிஃப்ட் டு மணி டு ஸ்டாக் மார்க்கெட். எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து கோல்டு வந்து குட் அசட்டாக பார்க்காம உங்கள் மணியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மேபி கோல்டு வந்து இதனாலே ட்ராப் ஆகும். இப்போ வந்து உலகத்தில் வந்து போர் சூழலே இல்லாமல் வந்து எல்லா மணியும் தூக்கிட்டு போய்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஆனால் இப்போதைய சூழலில் வந்து இது சாத்தியம் இல்லை. கோல்டு ப்ரைஸ் இதனால் வந்து ட்ராப் ஆகலை. ஃபோர்த்து சினாரியோ, ரீசெண்ட் டேஸில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இதனால தான் வந்து ட்ராப் ஆகுது. குளோபல் இம்பேக்ட். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு போர் நடக்கிறனால நம்ம வீட்டு எல்பிஜி கேஸ் வரையும் வந்து பாதிப்படைஞ்சோம். 80% ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் வந்து நம்ம வந்து அரபிக் கண்ட்ரியில் தான் வாங்குகிறோம். இப்போ போர் சூழல்னால வந்து அது வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. மோஸ்ட்டாக வந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்குறதுக்கு வந்து யூஎஸ் டாலரை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ யூஎஸ்ஏ கிட்ட தான் வந்து ஆயில் அண்ட் கேஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆக வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். இப்போ யூஎஸ் கிட்ட தான் வந்து நம்ம வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து யூஎஸ் டாலரை கன்சிடர் பண்ணுறதுனால கோல்டோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. யூஎஸ் டாலர் வாங்க யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போகுது. அதனால் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. யூஎஸ் டாலர் கொடுத்து தான் வந்து நம்ம ஆயில் அண்ட் கேஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் மெயின் ரீசன் வந்து கோல்டு ட்ராப் ஆகிறதுக்கு வந்து இதுதான் மெயின் ரீசன். கோல்டோட டிமாண்ட் இருக்க இருக்க கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறிட்டு தான் போகும். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு தான் இது வந்து பிரச்சனையாக இருக்கும். லாங் டேர்மில் கன்சிடர் பண்ணால் வந்து ப்ராஃபிட் தான், எல்லாத்துக்கும் ப்ராஃபிட். கன்சிடர் ஃபார் லாங் டேர்ம். நான் செபி ரெஜிஸ்டர்லாம் இல்லை. டூ யுவர் ஓன் ரிஸ்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.